ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கா? பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த பணமும் வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். வாங்க, இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்குவோம். அயர்ன் பாக்ஸ், செப்பல் இந்த மாதிரி வாங்குவோம். பட் அதோட கார்ட்போர்டு எல்லாமே நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குகிற நோட் புக், ஸ்டேஷனரி இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருடைய விலை 5 rupees தான். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றிலும் நல்லா கவர் பண்ண மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். உள்ளே வந்து நமக்கு வந்து ஒட்ட தேவையில்லை. இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியும். என்னுடைய ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பாக்ஸையும் நான் வந்து முன்னாடியே ஒட்டி வச்சுட்டேன். இப்போ நான் நீட்டாக வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஐட்டம்லேருந்து போட்டுக்கிற கிளாத் வரைக்கும் எல்லாமே நீட்டாக வந்து அடுக்கிட்டேன். இப்போ நான் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன், அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீழே இருக்க இந்த லைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாக்ஸ்குள்ளே நான் யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி இந்த கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால செலோ டேப், ஃபெவிகோல் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த டைப் டேப் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸும் வந்து 10 rupees தான். இதை தான் இப்போ இந்த ஷெல்ஃபுடைய ஓரத்தில் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு கிளிட்டர் இருக்க மாதிரி நல்லா அழகாக வந்து தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே அடுத்த லைனுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். இந்த லைனில் என்னோடய ட்ரெஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அனார்கலி குர்த்தா எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரெஸ் அடுக்கும்போது அதோடைய கிளாத் வைஸ் வந்து அடுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இது எல்லாமே கொஞ்சம் ஹெவியான வெயிட் உள்ள குர்த்தா தான். பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாக ஒரு மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய குர்த்தா எல்லாமே தனியாக வந்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். அதனால் இது ஒரு லைன் ஃபுல்லாக வந்து அடுக்கியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேயான், காட்டன் இந்த மாதிரி மெட்டீரியல் உள்ள குர்த்தா வந்து வச்சுருக்கேன். சாரீஸாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து அடுக்கி வைங்க. எக்ஸாம்பிளுக்கு காட்டன் தனியாக, ஜார்ஜெட் மெட்டீரியல் இந்த மாதிரி தனியாக வந்து அடுக்குனிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த க்ரீப் மெட்டீரியல் குர்த்தாஸ் ஃபுல்லாக இந்த லைனில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான். ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம வந்து வச்சுட்டு போகலாம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் லெகின் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர் வைஸாக நம்ம இப்படி சுருட்டி வைக்கும்போது ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுருட்டி வைக்கும்போது நம்மளுக்கு அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கூட வந்து இருக்காது. அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் தான் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதே மாதிரி மடித்து வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மெத்தட்லேயே உங்ககிட்ட இருக்க டிஷர்ட்டை கூட நீங்கள் வந்து அடுக்கி வைக்கலாம். இப்போ அடுத்த லைனில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீலாம் வாங்குவேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் தான். இதுலேயே வந்து கலர் பேப்பர் ஒட்டணும். பட் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு அப்படியே வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இன்னர் வேர்ஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupeesக்கு மேலே வந்து செலவாகும். அப்படியே எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அழகாக அடுக்க முடியும்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டி தான் வந்து வச்சுருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரியே நான் வந்து கிளாத் வைஸ் தான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து கலையாமல் இருக்கும். இப்போ அடுத்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் தான். கூடவே என்னுடைய மேக்கப் திங்ஸையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய முன்னாடி ரூம் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹூக் வந்து யூஸ் பண்ணி நம்ம நிறைய திங்ஸை வந்து வைக்கலாம். உங்களுக்கு வந்து எதெல்லாம் நம்ம சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திங்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இது நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணது தான். ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்குகிற எந்த கார்ட்போர்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து தூக்கி போடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்ததாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் கார்ட்போர்டில் வந்து பண்ணது தான். இதில் என்னுடைய லிப் லைனர், பென்சில், அதுக்கப்புறம் நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது ஒவ்வொரு ப்ரஷ்மே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப் இந்த மாதிரி தனியாக பிரித்து வந்து ரப்பர் போட்டு வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பென் இல்லை உங்களுக்கு என்ன திங்ஸ் தேவையோ தனித்தனியாக இந்த மாதிரி ரப்பர் போட்டு நம்ம கைக்கு எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கிளம்பும்போது தேடாத மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். இது நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி தீர்ந்து போன பாக்ஸ் தான். அதில் வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து வேஸ்லின், அதுக்கப்புறம் சந்தனம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இது தினமும் யூஸ் பண்ணுறதுனால இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன்.
அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு, பேண்டு இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் சேர்த்து இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல வீணான கிளிப்பு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு தேவையானதை மட்டும் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நீட்டாகவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸும் வந்து நான் பண்ணது தான். இந்த மாதிரி கார்ட்போர்டில் யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் இதாக டிசைன் பண்ணி வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக வந்து தெரியும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம தலை வரும்போது அந்த ஹேர் சில பேர் அப்படியே கீழே வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் யூஸ் பண்ணும்போது அதோடைய காட்டன் பேட் இதெல்லாம் வந்து நான் போடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் பண்ணது தான். இது வந்து சோப் பாக்ஸில் நான் பண்ண ஒரு ஆர்கனைசர் தான். 2 சோப் பாக்ஸை சேர்த்து ஸ்டாப்லர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி தான் இதை வந்து நான் பண்ணேன். இதில் வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம், காஜல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் இது எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர்லாம் உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து தனியாக வந்து வீடியோ போடுறேன். அடுத்ததாக மேலே இருக்க லைனில் நான் என்னெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மேலே ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் நான் வந்து இதில் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அடிக்கடி அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் கலையாமல் அப்படியே வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாத காஜல் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நான் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணாத, அதாவது வெளியில் போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னுடைய நெயில் பாலிஷ் கலெக்ஷன். இது ஆல்ரெடி நான் போட்ட ரூம் டூர் வீடியோலே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். இதே பாக்ஸில் தான் வந்து வச்சுருந்தேன். இது கூடவே ரிமூவரும் சேர்த்து வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஸ்வீட்டோ இல்லை நான் ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கினதோடைய பாக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் இதுக்குள்ளே என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய இயரிங்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுற இயரிங் தான். அதனால் இது தனியாக வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நான் லைன் டேட்ஸ் வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கி போடாமல் ஏதாச்சும் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெக்லஸ், செயின் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதை தனியாக பிரித்து ஆர்கனைஸ் வந்து பண்ணணும். பட் நான் அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் வாங்கலைனாலும் வந்து பரவாயில்ல. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது வாங்குகிற திங்ஸோடைய பாக்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து தூக்கியே வந்து போடாதீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹூக் மாதிரி வந்து ஒட்டி இதில் இந்த மணி, செயின் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தினமும் போட்டு போகக்கூடிய உங்கள் செயின், அதுக்கப்புறம் ஐடி கார்டு, நிறைய பேர் இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால சமயத்தில் அந்த ரிப்பன் வந்து தொலைச்சிட்டு எங்கே தேடிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து மாட்டி வைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது நான் வந்து முன்னாடி என்கிட்ட வந்து கிடையாது. இதுக்கப்புறமா வந்து வாங்கினது தான். இப்போது இதுக்குள்ளவும் நான் என்ன மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின், அதுக்கப்புறம் ஹேர் பின் வந்து வச்சுருக்கேன். இது நான் வந்து டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இயரிங்ஸ்லாம் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சில இயரிங் வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸ் வாங்கினது தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்குள்ளே நான் வச்சுருக்க திங்ஸ் வந்து. இப்போ இதுக்குள்ளேயே நான் என்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் இருந்தது அப்படின்னா இதே மாதிரி கார்ட்போர்டு இல்லை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.